அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல பிளவுஸ் பட்டி பீஸ் கிளாத் பத்தலை அப்படின்னா வேற கிளாத்ல எப்படி ஒட்டு போட்டு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வருங்க. பட்டி பீஸுங்க நம்ம 3 கிளாத்தா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல கிரீன் கலர் கிளாத் தாங்க கரெக்டான அளவுல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் 2 கிளாத்தையும் நம்ம ஒட்டு போட்டு நம்ம தைக்க போறோம். கீழே ஃபோல்டிங் தாங்க இருக்கு. உங்களுக்கு 4 கிளாத் வரணுங்க. இதுல 2 தான் இருக்கு. ரெட் கலர் கிளாத்ல 2 பீஸ் தான் இருக்கு. இது 4 கிளாத் வர மாதிரி நம்ம தைக்க போறோங்க. ரெட் கலர் கிளாத்ல ஃபோல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி எல்லோ கலர் கிளாத்லயுமே ஃபோல்டிங் இருக்கு. நம்ம ஃபோல்டிங் பக்கத்தை கட் பண்ணி விட்டுறலாம். 2 கிளாத்லயுமே நம்ம கட் பண்ணி விடணுங்க. நம்ம ரெட் கலர்ல ஒரு கிளாத்தும் எல்லோ கலர்ல ஒரு கிளாத்தும் வச்சு நம்ம தைக்க போறோம். பிளவுஸ்ல கிராஸ் பீஸ்க்கு கீழே இந்த பட்டி பீஸ் வச்சு நம்ம தைப்பாங்க. இதை பட்டி பீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பெல்ட்னு சொல்லலாங்க. நம்ம நார்மல் பிளவுஸ் அப்படின்னா 2 கிராஸ் வருங்க. 2 கிராஸ் அப்படின்னா நமக்கு 2 பட்டி தேவைப்படும். 2 பட்டினாலுமே 2 கிளாத்து தேவைப்படுங்க. அப்போ 4 கிளாத் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் கிளாத் கம்மியாக எடுத்துருக்காங்க. அதனால நம்ம வேற கிளாத்தை இதில் சேர்த்து வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. நமக்கு இந்த ரெட் கலர் கிளாத்து தாங்க மேலே வரணும். இந்த எல்லோ கலர் கிளாத்து நமக்கு உள் பக்கமாக வரணுங்க. இப்போ நம்ம 2 கிளாத்தையும் கட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கொக்கி பீஸ் வர பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம், அடையாளப்படுத்தியிருக்கோம். அப்போ தாங்க உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக இருக்குங்க. தச்ச பிளவுஸில் நான் பட்டி பீஸ் காமிக்கிறேன் பாருங்க. இதில் 2 பீஸ் வச்சு தச்சிருக்காங்க. இதே மாதிரி தாங்க நம்ம நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நம்ம 2 பீஸ் தாங்க வச்சு தைக்கணும். மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படுங்க. 2 கிராஸ் இருக்கனால 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். இது லைனிங் பிளவுஸ் அப்படின்னா இதுல லைனிங் கிளாத் 2 பீஸுங்க. அது மாதிரி சேலை துணி 2 பீஸ் நம்ம வச்சு தைக்கணுங்க. லைனிங் கிளாத்ல இப்படி தைக்கணும். நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தைக்கணுங்க. பட்டி பீஸ் அப்படின்னா 2 பீஸ் தாங்க வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 4 கிளாத் 3 கிளாத் சேர்த்து வச்சு தைச்சு கொடுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 கிளாத் வச்சாலே போதுமானதுங்க. ஒரு சிலருக்கு 2 கிளாத் வச்சு தச்சு கொடுத்தோம் அப்படின்னா சுருங்கிக்கிட்டே மேலே தூக்கி சுருங்கிக்கிட்டே வரும். அதனால எங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிளாத் நிறைய வச்சு தச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம தச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளவுஸ்ல நான் 2 கிளாத்து தாங்க வச்சு தைக்க போறேன். இப்போ நம்ம ரெட் கலர் கிளாத்து தாங்க வெளிப்பக்கம் வரும். அந்த எல்லோ கலர் கிளாத்து உள் பக்கமா போயிருங்க. அதனால நம்ம கலர் எதுனாலும் நம்ம போட்டு தச்சுக்கலாம். எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல 2 கிளாத்தையும் சேர்த்தாப்புல நேரா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நேரா ஒரு தையல் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. தையல் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கிளாத்தை விரிச்சு போட்டு நீங்க லேசா அப்படி தடவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரா வந்துருங்க. நீங்க அதுக்கு மேல ஒரு தையல் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பினீங்கன்னா இப்ப ரெட் கலர் கிளாத் மேல வந்துருச்சு பாருங்க. அந்த எல்லோ கலர் கிளாத்து உள்ள போயிருச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம தைக்கணும். போட்டுட்டுங்க இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிங்க நேரா ஒரு தையல் போட்டு நம்ம எடுக்கணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம பட்டி பீஸ் நம்ம தைக்க போறோம். வாங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லோ கலர் கிளாத்தை அடியில போடுங்க. அதுக்கு மேல மெயின் கிளாத்தை போடணும். போட்டுட்டுங்க 2 கிளாத்தையும் ஒன்று போல நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பேக் தையல் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு கைடு அளவு எடை விட்டு நீங்க தையல் போட்டாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ அதே கிளாத்தை நம்ம திருப்பி போடலாங்க. போட்டுட்டு நம்ம விரல் வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. நேரம் நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லோ கிளாத்ல தையல் போடக்கூடாதுங்க. மெயின் கிளாத்ல தான் நம்ம தையல் போடணும். இதுலயும் நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸ் தைக்கிறதுங்க இதே மெத்தட்ல தாங்க நம்ம தைக்கணும். இது உங்களுக்கு கிளாத் பத்தாதனால நம்ம
ஃபோல்டிங் பக்கத்தை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம தைக்கிறோங்க. உங்களுக்கு ஃபோல்டிங் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த ஃபோல்டிங் பக்கத்துல நேரா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டாலே உங்களுக்கு போதுங்க. அது இதை விட அது ஈஸி தாங்க அந்த பீஸ் வந்து நம்ம தைக்கிறது. மெயின் கிளாத்துக்கு மேல நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்ப அந்த துணியை நீங்க 2ஆ மடிச்சீங்க அப்படின்னா மெயின் கிளாத் வந்து மேல வந்துடும். இப்ப வந்து லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டுங்க நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க மெயின் கிளாத் வந்து மேல வந்துருச்சு. எல்லோ கலர் கிளாத்து உள் பக்கமா போயிருச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம தைக்க போறோம். இப்ப 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டு நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி தாங்க இன்னொரு பீஸையும் வந்து நம்ம தைக்கணும். ரெண்டு பட்டி பீஸையுமே நம்ம தச்சிட்டோம் பாருங்க. இப்ப அளவு பட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதே அளவுல வச்சு நம்ம எக்ஸஸா இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாங்க. ரெண்டு பட்டியிலுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் வந்து இருக்குங்க, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு கிளாத்லயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க.
ரொம்பவும் ஈஸியான முறையில பட்டி பீஸ் வந்து எப்படி ஒட்டு போட்டு தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவை நம்ம பார்த்தோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.